எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? முடிவு பிறந்த நான் எரிச்சலாக இருக்கிறதே நல்லதா இருக்குது, நீர் போய் வாரோம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதனையும் தேவன் தன் கையில் எடுத்து பயன்படுத்தினார். அவன் செய்த பிரசங்கத்தினாலே ஒரு தேசம் மனம் திரும்பினுச்சுன்னா பாருங்க நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, விழுந்தவன் எழுந்திருப்பான். வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் திரும்ப வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த பூமியில தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அதற்காக தான் இந்த பூமியிலே சபை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த பூமியிலே ஊழியக்காரர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தான் தேவன் இந்த பூமியில ஆமென் இந்த உபவாச ஜெபத்தை வைத்திருக்கிறார். விழுந்த உங்களை எழுந்திருக்க பண்ண, விழுந்து போன ஆமென் தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்ட, மீண்டும் அதை சீர்படுத்த. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் போடப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விழுந்து போன தாவீதின் குடும்பத்தை, தாவீதின் கூடாரத்தை ஆமென் மீண்டும் தூக்கி எடுக்கும்படியாக மறுபடியும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரனா இருக்கு. மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால தான் நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. எழுந்திருக்க பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மீண்டும் திருப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வாட் இஸ் ரிவைவல்? ரிவைவல் என்றால் என்ன? அதனுடைய அடையாளம் என்ன? ஆர்ப்பரிப்பதா? கத்துவதா? ஆமென், அங்கும் இங்கும் ஓடி பயங்கரமான பாடல்களை பாடிக்கொண்டு ஆமென் எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு நாம் பயங்கரமாக அலறிக் கொண்டிருப்பதா? எழுப்புதலின் அடையாளமே மனம் திரும்புதல் தான். ஆமென், எழுப்புதலின் அடையாளமே மனம் திரும்புதல் தான். எங்கே மனம் திரும்புதல் உண்டாகுதோ, எங்கே ஒரு தனி மனிதனுக்குள் மனம் திரும்புதல் உண்டாகிறதோ, எங்கே ஒரு திருச்சபைக்குள்ளே ஜனங்கள் ஐயோ நாங்கள் 30 வருஷ விசுவாசி, 50 வருஷ விசுவாசி, ஏராளமான பிரசங்கங்களை கேட்டவர்கள் உண்மைதான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறோம். இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் நாங்கள் குத்தப்பட்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி மாற வேண்டும் என்று எந்த திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் போதகர் முதற்கொண்டு சாதாரண மனிதர்கள் வரைக்கும் தங்களை தாழ்மைப்படுத்தி அழுது கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுது அந்த திருச்சபையில எழுப்புதல் உண்டாகிறது.